வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிஷன் தாஸ் அண்ட் ஸ்மிருதி வெங்கட் நடிப்பில் வெளியாக இருக்கிற தருணம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தருணம் இந்த மூவியோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட்டுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அதே மாதிரி கிஷன் தாஸுக்கு வந்து ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவருக்கு எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு கசப்பான சம்பவம் நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜில் ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒற்றுமையாக ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட்டுக்கு பார்த்து வச்ச ஹீரோவே வந்து மாப்பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிஷன் தாஸ் தான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கிஷன் தாஸ் வந்து ஹீரோயினை சமாதானம் பற்றலாம் அப்படின்னு போகிறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு டெட் பாடி கிடைக்குது. ஸோ அந்த டெட் பாடி யாரோடது, யார் கொலை பண்ணா, இதெல்லாம் ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் பேஸ்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கதை நகருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற ராஜ் ஐயப்பா இருக்கட்டும், இல்லை மற்ற கேரக்டர்ஸ் ஐயப்பா இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோலை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற இந்த படத்தோட முக்கியமான ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இதை பார்த்திங்கன்னா கதை நகருது. ஸோ இந்த படத்தில் வர மியூசிக் வந்து குபுர்கா சிவா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டாவது பாடல் ஒரு பாட்டு வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்கும்படியாக ரசிக்கும்படியாகவும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கங்கே எல்லாத்துக்குமே அவர் ஒரே ரியாக்ஷன் கொடுத்துருக்காருங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுவே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் இருக்கிற லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குங்க. ஸோ வந்து எப்படின்னா ஒரு ட்ரெயினில் வந்து டெட் பாடியை வந்து ஒரு பீக் ஹவர்ஸ் ஒரு 4 to 6 இந்த மாதிரி டைமில் வந்து டெட் பாடியை ஷோல்டரில் தூக்கி போட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சுற்றிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்புறபடியான சீனாக இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த க்ரைம் த்ரில்லர் படம் வந்து இந்த படத்தில் தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஓகே தாங்க. முழுசாக பர்ஃபெக்டாக இல்லை, ஏதோ பரவாயில்லப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற அந்த பணத்தை மறிக்க சில விஷயம்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இதே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, லாஜிக்கே இல்லாமல் சீன்ஸ் வச்சுருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ரைட்டிங் இருந்தாலும், ஸோ இந்த கதையை வந்து வேறு யாருன்னா ஒரு ஹீரோ அருண் விஜய் இல்லை வேறு யாருன்னா ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ குறிப்பாக அந்த க்ரைம் த்ரில்லருக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துலேயே இருந்தாலும், இந்த படத்தில் ஹீரோ கொடுக்குற அந்த ரியாக்ஷன் ஒரே மாதிரி கொடுக்கறதுனால இந்த படம் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சொதப்பலாகவும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது. ஸோ இந்த படத்தோட ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் அங்கே லாஜிக் சீன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இது ஏற்கனவே இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம் நிறைய பார்த்துருந்தாலும், ஸோ இந்த படம் வந்து ஏதோ ஓகேங்க அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். கொஞ்சம் லாஜிக்கான மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த படத்தை அரவிந்த் சீனிவாசன் அவர்கள் எடுத்திருந்தாருன்னா இந்த படம் இன்னும் நல்லா பெட்டராகவே வந்திருக்கும். இன்னும் நம்ம இந்த படத்துக்கு வந்து வேறு யாரோ வச்சு எடுத்திருந்தா கூட இந்த படம் இன்னும் பல மடங்கு நல்ல படமாகவே வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் 5.5 ஸ்டாருக்கு 3.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே.